ஆந்திராவில் கோவிலுக்குள் புகுந்த ஆசாமி ஒருவர் அம்மன் கழுத்தில் இருந்த தங்கத் தாலியை திருடிச் சென்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கோவில் கருவறைக்குள் புகுந்து கைவரிசை காட்டிய நபர் போலீஸ் வலையில் சிக்கினாரா? ஆந்திர மாநிலம் அன்னமய்யா மாவட்டத்தில் உள்ள மதனப்பள்ளியில் கங்கையம்மன் கோயில் அமைந்துள்ளது. பிரசித்தி பெற்ற இந்த கோயிலில் விசேஷ நாட்களில் பக்தர்கள் அலைமோதுவது வழக்கம். கங்கையம்மன் கோயிலுக்கு பக்தர் போன்று பவ்யமாக வந்த நபர் ஒருவர் சாமி தரிசனம் செய்து கொண்டிருந்தார். கூட்டம் இல்லாததை நோட்டமிட்ட அவர் கோயில் கருவறை வரை சென்று அம்மனை கும்பிடுவது போன்று நடித்திருக்கிறார். அங்கு யாரும் இல்லாததை அறிந்து கொண்ட நபர் தரிசனம் செய்வதை நிறுத்திவிட்டு அம்மனுக்கு அணிவித்திருந்த நகைகள் தங்கமா கவரிங்கா என பரிசோதனை வேறு செய்திருக்கிறார். அம்மன் கழுத்தில் அணிந்திருந்த நகைகளை நோட்டமிட்டவர் அவை அனைத்தும் கவரிங் என்பதை உறுதி செய்து கொண்டார். பின்னர் அம்மன் கழுத்தில் இருந்த தாலி தங்கம் என்பதை அறிந்து கொண்டு அதை லபக்கென திருடிச் சென்றார். சிறிது நேரத்திற்கு பிறகு அங்கு பூஜை செய்ய வந்த பூசாரி அம்மன் கழுத்தில் இருந்த தங்கத்தாலியை காணவில்லையே என பதட்டத்தோடு அதிர்ச்சி அடைந்திருக்கிறார். இதுகுறித்து மதனப்பள்ளி காவல் நிலையத்தில் புகாரும் அளிக்கப்பட்டது. புகாரின் பேரில் கோயிலில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராக்களை போலீசார் ஆய்வு செய்தனர். அப்போது அம்மன் கழுத்திலிருந்து தங்கத்தாலியை ஒருவர் திருடிச் சென்றது தெரிய வந்தது. அதன் அடிப்படையில் திருடனை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர்.